ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க லைவ் ஸ்டோரி எபிசோட் 26 பார்க்கலாம் உறவுகளே. இந்த எபிசோடோட ஆனந்தியோட இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்க லைஃப் வந்து அதில் வந்துடும். என்னடா ஆனந்தியும் இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்னு அப்செட் ஆகாதீங்க. என்னையை பொறுத்த அளவுக்கு கல்யாண வாழ்க்கையில் உள்ளே போகிறோம் அப்படின்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் 3 கேட்டகரி. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி, அவங்க பொறுப்பாகவே இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி வந்து நம்ம கொஞ்சம் மோல்டு பண்ணணும், பொண்ணோ மாப்பிள்ளையோ. 3வது கேட்டகரி வந்து தருதலை. அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி தருதலை. அந்த 3வது கேட்டகரி தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது, அந்த மாதிரி தானும் உருப்படாது பொண்டாட்டி புருஷனையும் உருப்பட விடாது, அந்த மாதிரி. அந்த தேர்ட் கேட்டகரியாக இருந்தது வந்து என்னோடய எக்ஸு. அதுலேருந்து வெளியே வந்து ஆனந்திட்ட பழகி அவர் வந்து செகண்ட் கேட்டகரி அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவரை மோல்டு பண்ணி அவரை ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் ஆக்கி, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஆக்கி இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கார் என்னோட பேக் போன் மிஸ்டர் ஆனந்த்ஜி. அதனால எனக்கு வந்து எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, அதனால அந்த மாதிரி பணம் டிரான்சாக்ஷனில் மட்டும் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. பரவாயில்ல, பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், மனுஷனை சம்பாதிக்க முடியாதுல்ல. அதனால் நான் வந்து பணத்தை தான் கொஞ்சம் இழந்திருக்கேன், அதை அவர் சம்பாரித்து கொடுத்துருவார். ஆல்ரெடி 50,000 கொடுத்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்துருவார். பிரச்சனை இல்லை, லைஃப் லாங் என் கூட தானே ட்ராவல் பண்ண போகிறாரு. ஆனாலும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், யார்கிட்டையும் பணம் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பன் புக்காக இருந்தனோ, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனோ, அதை வந்து ஆனந்திட்டேருந்தும் ஒரு பல்பு வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து திருந்திட்டேன். இப்போ வந்து நான் என்னையை லவ் பண்ணுறேன், என்னையை நம்புகிறேன், எனக்கு வேண்டி வாழ்கிறேன். அது மாதிரி நானும் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகிட்டேன் வரவங்களே. வாங்க எபிசோட் 26க்குள்ளே போகலாமா? மை லைஃப் ஸ்டோரி பார்த்துட்டு ஹைப் பண்ணிடுங்க.